அம்மா, நீ நினைக்கும்படி ஆள் நான் கிடையாது. ஏனென்றால் உலகத்திலே நாங்கள் படாத துன்பமெல்லாம் பட்டு இருக்கின்றோம். உங்க நாடு என்ன, நகரம் என்ன, உங்க தேசம் என்ன? ஆண்டவர் குலம் எங்களுடைய குலம். அப்படி நாங்கள் ராஜாக்களாக பிறந்து 8 நாட்டில் நிறுவனம் பிறந்ததுக்காகவே அம்மா நான் தவ செய்ய போறேன். அம்மா உன் மேல எனக்கு ஆசை இல்லை, எனக்கு இவர் மீது தான் ஆசை இருக்குது. நீ வாங்க போ. அம்மா ஐயா, நான் தவத்தை செய்யக்கூடியவன். நான் தவம் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் நீ என்னை நான் கர்ப்பத்தில் பிறக்காத ஒரு மகன் போல். ஐயா அம்மா, நீ எனக்கு பெற்ற தாய் போல். நான் உன் மீது ஆசைப்பட்டேன். தவத்துக்கு போறாவாரு ராஜமன்னவா, ஐயா ராஜமன்னவா. பின்னாடி வாம்பளை ஒரு பெண்ணாகப்பட்டவள் வெக்கத்தை விட்டு வாங்க ராஜா, வாங்க சாமி, என்னை கட்டி ஒரு முத்தத்தான் சொல்றேன். அம்மானு சொல்றானு. அம்மா, நீனா என் வயிற்றுல பிறந்த. என்னுடைய துன்பத்தை நீ கேட்டால் என்னை நீ தொடவே முடியாது. யோ, தவத்துக்கு நாளைக்கு கூட போயா, இன்னைக்கு வாய் அம்மா கிட்ட ஒரே ஒரு நைட்டு. அம்மா, நாங்கள் படாத துன்பங்களை பற்றி எங்களுக்கென்று ஒரு வழி கிடைத்திருக்கு. அந்த வழியிலே இப்பொழுது நாங்கள் சென்றால் எங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு நகரம் கிடைக்க போகிறது. அந்த நாட்டை நாங்கள் கிடைக்க வேண்டும் என்று தவத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன். ஆகையால் தவத்துக்கு போனவங்க போயா, இன்னைக்கு வந்து என்ன என்ன பண்றேன், என்னை கட்டி ஒரு முத்தம் தாயா. நினைச்சுக்கன்னு உன் காவலை கட்டி பிடிச்சிட்டே நானு. தவத்தை நீ கிடைக்கும்படி நீ செய்து கொடுக்கிறாய். இதுவரை நான் பொறுமையாக எடுத்துரைத்திருக்கின்றேன். இனிமேல் நான் பொறுமைக்கு ஏற்றவன் அல்ல. என் வார்த்தையை கேள். நீ ஆயிரம் சொன்னாலும் என்னை கட்டி ஒரு முத்த தாயா, ஒரே ஒரு முத்த மட்டும். நாங்கள் செய்த பாவமோ புண்ணியமோ தெரியவில்லை. நாங்கள் வானகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கென்று திருமணம் நடந்திருக்கிறது. எனக்கு 7 மனைவிகள் இருக்காங்க. ஆகையால் இருந்த போதிலும் நான் பெண்மோகம் கொண்டவன் தான். ஆனால் இனிமேல் எனக்கு பெண்மோகம் கிடையாது. நான் நாட்டை பெறுவதற்காகவே நான் கானகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். கைலங்கிரி மலையிலே வரவேற்று நான் சந்திக்க வேண்டும். அதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். அம்மா, என்னை வழிபடைக்க வேண்டாம். அம்மா, ஒரு
பெண்ணாகப்பட்டவன் வெக்கத்தை விட்டு வா ராஜா வா சாமி என்னை கட்டி ஒரு முத்தம்டா. நீ மலைக்கு நாளைக்கு கூட போ, தவத்துக்கு நாளைக்கு கூட போ, அந்த ஈஸ்வரை போய் நாளைக்கு கூட காணு. இன்னைக்கு அம்மா வந்து காணுட்டு போன்னு சொல்றேன். என்ன நீ அந்த அம்மா இவளை கெஞ்சுது, அதனால மாய கொஞ்ச நேரம் அவுட் வச்சுட்டு போய் மூஞ்சி தான் சரியில்லை, மூஞ்சி மேல ஒரு மணி பெட்ஷீட்டை போட்டுக்கோ. எனக்கு வழிவிட முடியுமா முடியாதா? முடியாது. அடிப்பித்த தலைக்கிறீர்கள். என் வார்த்தையை கேள். இனிமேல் என்னை வழி மடைக்கிறாய், உன்னை அடித்தே மடித்து விடுவேன். என் தவத்திற்கு நீ பெருத்துதோர் விளைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாய். என் வார்த்தையை கேள். நான் வெட்டை நாட்டை மீண்டும் பெறுவதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வழி மடைக்கினால் உனக்கு ஆபத்து நேரம். என் வார்த்தையை கேள். சித்தப்பா சித்தப்பாவா சித்தப்பா நானா எத்தினால உங்களோட சுத்தி நிக்கிறேன். சரி ஒன்னு எங்க ஆப்பிட போதா, இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுா. இந்த மாதிரி வேலையா இருக்க கூடாது. அப்போ நீ மட்டும் மாடு போடணும் பாக்குற. எங்க பாத்து ஆட்சி தொடர்ந்து எனக்கு அது ஓணும். எனக்கு வழி விட முடியா முடியாதா? நீ ஆயிரம் சொன்னாலும் விட முடியாது. போயோ உன்னை ஓடித்தே மடித்து. உன்னுடைய முகத்தை பார்த்தால் எவனுக்கும் காம ஆசை தோண்டாது. நான் இந்த அகோரமாய் இருக்கின்றேன் என்று மாதவா, நான் இந்த அகோரமாய் இருக்கின்றதான் அவருக்கு பிடிக்கவில்லை. ஹோட்டலுக்கு போய்க்கிறியா? போயிருக்கா? ஹோட்டல்ல வடை சுடுவாங்க பத்தியா? நெது வடை, உளுத்த வடை எல்லாம் சொல்றாங்களே, அந்த கடாய் எப்படி இருக்கு பத்தியா? கடாய ரொம்ப தீஞ்சு போயா அப்படி இருக்கும். அது அந்த கடாயினா கூட ஓரளவுக்கு மேலு. ஏமா தோசை கல் தீஞ்சு போட்டா மெரிக்கிறேம்மா. அது போல நான் இல்லடா. அம்மா நாளைக்கு உனக்கு டுடே மார்னிங் சென்னை கோயிங்மா. 2 lakhs கொடுக்குறாங்களா? ஏன் என்னோட அழகை பார்த்தா? அண்ணே பேசுறது கூட எதனா வந்துமா ஏர்மாடு கட்டு. அண்ணே டேய் என்ன கேக்குற? சுரங்கு இருக்கா? ஏய் பர்டு புடிச்சுல காலகட்டத்திலே ஒரு வருஷத்திற்கு ஒரு முறைதான் குடிப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குடிப்பா? அப்படின்னா தீபாவளி குடிக்கிறியா? ஆமாம். இப்ப பொங்கல் இதெல்லாம் குடிக்கிறது இல்லை, நியூ இயர் இதெல்லாம். சரி போடு. அண்ணே நான் இந்த அகோரமாக இருக்கின்றேன் என்பதற்காக தான் அந்த அகோரமாக அர்ஜுன் வந்து உன்னுடைய சேர மாட்டேன். எனக்கோ மறுவூரும் இருக்கின்றது. அழகு பேண்டி என்று அழகா இருப்பேன். எல்லாம் ஆடவரும் நானும் உருவம் மாறி வருகின்றேன். அழகா வரையா? சரி அத்தை செய்ப்போம். அதை கலசவர்களே எப்படி என்றால் அகோர் பேரடி வந்த பிறகு இந்த நேரத்தில் அழகா இருக்கிற பொண்ணு இன்னும் குஜராத் கோச்சா சபராடி வருவதற்காக அழகு பேரண்டி சதுரை பேரண்டிக்கு பசங்களை பார்த்துக்கணும். சதுரமா தள்ளத்துக்கு சபராடி